அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகளே, நாம் அரச யோக விதிகள் என்று பிரதமர்கள், முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என்று பலருடைய ஜாதகங்களையும் ஆய்வு செய்து நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் எப்படி இருக்கிறது என்பதை வீடியோக்களாக வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று பாரதத்தின் முதல் பெண் பிரதமராக இருந்த, ஆளுமையாக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அவரது ஜாதகத்திலே நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் எந்த அளவிற்கு பொருந்தி இருக்கிறது என்பதை பார்ப்போம். நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் பொருந்தி இருந்தால்தான் ஒருவர் முதலமைச்சராகவோ பிரதமராகவோ இருக்க முடியும். அந்த விதிகள் பொருந்தி வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் அரசியலில் செல்வாக்கான தலைவராக இருந்தாலும் அதிகாரங்களை பிடிக்க முடியாது. பிரதமர், முதல்வர் என்ற பதவிகளுக்கு அவர் செல்ல முடியாது. அந்த வகையிலே இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகத்திலே நமது அரசு யோக விதிகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இப்பொழுது திரையிலே முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது. கடக லக்னம், மகர ராசி. கடக, சிம்ம லக்னம் ராசிகள் என்று சொன்னாலே அரசியலிலே அவர்களுக்கு தொடர்புகள் ஏற்பட்டுவிடும். அந்த வகையிலே இவர் கடக லக்னமாக இருக்கிறார். அதே நேரத்திலே மகர ராசியாகவும் இருக்கிறார். லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஒருவருக்கொருவர் எதிரியான கிரகங்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் லக்னாதிபதியான சந்திரன் ராசியாதிபதியான சனி வீட்டிலும், ராசியாதிபதியான சனி லக்னாதிபதியான சந்திரன் வீட்டிலும் லக்கணத்திலும் இருக்கிறார்கள். இருவரும் பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கிறார்கள். இது ஒரு கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. அதே நேரத்திலே சனி சந்திரன் இருவரும் ஒருவருக்கொருவர் பரம எதிரிகளாக இருந்தாலும் வீடுகளை மாற்றி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இருவருமே சம சப்தம பார்வையை பரிமாறிக்கொள்கிறார்கள். எனவே சனி சந்திரன் இருவரும் வீடுகளை பரிமாறியதோடு பார்வைகளையும் பரிமாறிக்கொள்கிறார்கள். இருவருமே தங்களை பார்த்து சமசப்தம பார்வையிலே பார்த்து கொள்கிறார்கள். அதே நேரத்திலே சனி வளர்பிறை சந்திரனின் பார்வையால் தனது பாபத்துவங்கள் போய் ஒளித்துவமாக சுபத்துவமாக மாறியிருக்கிறார். நாம் அரசயோக விதிகளாக பார்க்கக்கூடிய இந்த ஜாதகங்களிலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட குணாதிசயங்கள், அந்தரங்கங்கள் மற்ற எதையும் ஆய்வு செய்யவில்லை. நாம் சொல்லக்கூடிய அரசயோக விதிகளை மட்டுமே நாம் ஆய்வு செய்கிறோம். அந்த வகையிலே நாம் சொல்லக்கூடிய அரசயோக விதிகள் இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதிலே நாம் சொல்லக்கூடிய முதல் விதி, ராஜ கிரகங்களான சூரியன், குரு, செவ்வாய் நல்ல நிலையில் சுபத்துவமாக ஒளித்துவமாக இருக்க வேண்டும். முதன்மை ராஜகிரகமான சூரியன் லக்கணத்திற்கு திரிகோணத்திலே, அதுவும் 5ஆம் கோணத்திலே இருக்கிறார், பஞ்சமஸ்தானத்திலே இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறார், நண்பர் வீட்டிலும் இருக்கிறார். இருள் கிரகங்களின் பார்வையில் இல்லை. சூரியன் இங்கே ஒளித்துவமாக, தனித்துவமாக, யோகமாக இருக்கிறார். அடுத்த ராஜகிரகமான குரு இங்கே லாபஸ்தானத்திலே 11ஆம் இடத்திலே இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறார். அதே நேரத்திலே குருவும் சூரியனும் சம சப்தமமாக தங்களது பார்வைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். இருவருமே பார்த்து கொள்கிறார்கள். இங்கே குருவும் சூரியனும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அடுத்த ராஜகிரகமான செவ்வாய் அதிகாரத்தின் தலைமை ஸ்தானமான லக்கணத்திற்கு 2ஆம் இடமான சிம்மத்திலே இருக்கிறார். சிம்மம் செவ்வாயினுடைய நட்பு வீடு. சிம்மம் செவ்வாயினுடைய நட்பு வீடு. செவ்வாய் அங்கே அதிகாரத்தனத்திலே நல்ல நிலையில் இருக்கிறார். அதே நேரத்திலே இருள் கிரகங்களினுடைய பார்வை இல்லை. எனவே செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கிறார். இங்கே ராஜகிரகங்களான சூரியன், குரு, செவ்வாய் மூவருமே நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அடுத்த நமது விதி, ஒளி கிரகங்கள் பங்கப்படாமல் நல்ல நிலையில் ஒளித்துவமாக இருக்க வேண்டும். ஒளி கிரகங்களான சூரியன், குரு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அடுத்த ஒளி கிரகமான சுபகிரகமான சுக்கிரன் இங்கே 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் தனுசு வீட்டில் இருக்கிறார். தனுசாதிபதியான வியாழன் சுக்கிரன் வீடான ரிஷபத்திலே இருக்கிறார். வியாழனும் சுக்கிரனும் வீடுகளை பரிமாறிக்கொண்டு பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கிறார்கள். இங்கே சுக்கிரனும் வியாழனும் வீடுகளை பரிமாறிக்கொண்டதால் சுக்கிரன் நல்ல நிலையிலே இருக்கிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்திலே மறைந்திருந்தாலும் ரிஷபத்திலே ஆட்சி பெற்ற நிலைக்கு ஒப்பான நிலையில் இருக்கிறார். சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார்.
அடுத்த ஒளிகிரகமான சந்திரன் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்திலே ஆகாத சனியினுடைய வீட்டில் இருந்தாலும் முதன்மை ஒளிகிரகமான குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். சந்திரனும் ஒளித்துவமாக நல்ல நிலையில் இருக்கிறார். அதே நேரத்தில் வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கிறார். நாம் சொல்லக்கூடிய 2வது விதியான ஒளிகிரகங்கள் சூரியன், குரு, சந்திரன், சுக்கிரன் அனைவருமே நல்ல நிலையில் பங்கப்படாமல் ஒளித்துவமாகவே இருக்கிறார்கள். அடுத்து நாம் சொல்லக்கூடிய 3ஆம் விதி லக்னம், ராசி ஒளித்துவமாக இருக்க வேண்டும். இங்கே லக்கணத்தில் சனி இருந்து லக்கணத்தை இருள்படுத்தினாலும் வளர்பிறை சந்திரனின் பார்வையால் லக்கணம் சுபத்துவமாக ஒளித்துவமாகிறது. அதே நேரத்தில் சனியும் சுபத்துவமாக ஒளித்துவமாகிறார். அதேபோல் ராசியை சனி பார்த்து இருள்படுத்தி இருந்தாலும் சனியினுடைய வீடாக இருந்தாலும் முதன்மை ஒளிகிரகமான குருவினுடைய பார்வையால் ராசியும் இங்கே ஒளித்துவமாக சுபத்துவமாக இருக்கிறது. லக்னம், ராசி இரண்டுமே சுபத்துவமாக ஒளித்துவமாக பங்கப்படாமல் இருக்கிறது. அடுத்த நமது விதி அதிகாரங்களை சொல்லக்கூடிய தலைமை ஸ்தானத்தை சொல்லக்கூடிய சிம்மமும் மேஷமும் ஒளித்துவமாக சுபத்துவமாக அதிகாரத்துவமாக இருக்க வேண்டும். இங்கே தைரியத்தை சொல்லக்கூடிய மேஷம் சனியினுடைய பார்வையால் பங்கப்பட்டு இருந்தாலும் அதே சனியை சந்திரன் பார்த்து சந்திரனுடைய ஒளியை வாங்கிய சனி பார்ப்பதால் பெரிய அளவிற்கான பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் மேஷம் சிறிதளவு பங்கப்பட்டுத்தான் இருக்கிறது. தைரியஸ்தானம் சற்று பங்கப்பட்டே இருக்கிறது. அதே நேரத்திலே சிம்மத்திலே மேசாதிபதியும் தைரியஸ்தானாதிபதியுமான செவ்வாய் சிம்மத்திலே இருக்கிறார். சிம்மத்தோடு எந்த இருள் கிரகங்களின் தொடர்பும் இல்லை. சிம்மாதிபதியான சூரியன் நல்ல நிலையிலே சுபத்துவமாக ஒளித்துவமாக இருக்கிறார். இங்கே சிம்மம் நன்றாக இருக்கிறது. மேசம் நன்றாக இருந்தாலும் சிறிது பங்கப்பட்டு இருக்கிறது. இந்த விதி 100% பொருந்தவில்லை, 80% பொருந்தி இருக்கிறது. அடுத்து நாம் சொல்லக்கூடிய முக்கியமான விதி சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் திரிகோணத்திலோ கேந்திரத்திலோ அல்லது 9, 10, 11ஆம் இடத்தோடு தொடர்பிலாவது இருக்க வேண்டும். இங்கே சந்திரனுக்கு 11இல் தான் சூரியன் இருக்கிறார். இந்த விதியும் பொருந்தி வருகிறது. அடுத்து ஒருவர் தலைமை பதவிக்கு வர வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும், தலைமைத்துவமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிம்மாதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அந்த வகையில் இங்கே 10ஆம் அதிபதியான செவ்வாய் சிம்மத்திலேயே இருந்து சிம்மத்தை வலுப்படுத்துகிறார், அதிகாரத்தை அதிகப்படுத்துகிறார். சிம்மாதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்தால்தான் அதிகாரம் செலுத்த முடியும், அரசராக மாற முடியும். அடுத்து நாம் சொல்லக்கூடிய அரச விதி 6, 8, 12ஆம் இடங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும். இங்கே 6 குரு தனது 7ஆம் பார்வையாக 12 புதனை பார்க்கிறார். 6, 12 தொடர்பில் இருக்கிறது. அதே 6 குரு சனியின் வீட்டில் இருக்கும் சந்திரனை பார்க்கிறார். அந்த சந்திரன் 8 சனியை பார்க்கிறார். 6, 8, 12 தொடர்பில் இருக்கிறது. அதே நேரத்தில் 6, 8 முதன்மை தொடர்பிலும் 8ஆம் இடம் என்பது 2ஆம் நிலை தொடர்பிலும் இருக்கிறது. இருந்தாலும் 6, 8, 12 தொடர்பில் இருக்கிறது. இந்த விதியும் 90% பொருந்தி இருக்கிறது. ஒரு 10% குறைவாக இருக்கிறது. அடுத்து நாம் சொல்லக்கூடிய விதி லக்ன புள்ளி ராஜ கிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாகையில் இருக்க வேண்டும். இங்கே ஆயில்யம் 4ஆம் பாதத்திலே லக்ன புள்ளி இருக்கிறது, புஷ்கர நவாம்ச யோகத்திலே இல்லை. அடுத்து சந்திரனும் இல்லை, ராசியாதிபதியான சனியும் இல்லை. ஆனால் ராஜகிரகமான ஒளிகிரகமான முழு சுபகிரகமான குரு இங்கே ரோஹிணி 2ஆம் பாதத்திலே புஷ்கர நவாம்ச யோகத்திலே இருக்கிறார். முதன்மை சுபராகிய குரு இங்கே கூடுதலாக புஷ்கர நவாம்ச யோகத்திலும் இருக்கிறார். புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற்ற முதன்மை சுபகிரகமான ஒளிகிரகமான குரு தனது பார்வையால் சிம்மாதிபதி சூரியனையும் அதிகாரஸ்தானாதிபதியான சிம்மாதிபதியையும் பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார், சந்திரனையும் பார்க்கிறார். புஷ்கர நவாம்ச யோகம் பெற்ற குருவின் பார்வையிலே சூரியனும் சந்திரனும் இருக்கிறது, கூடுதல் பலம். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு குருவான சுக்கிரனும் இங்கே புஷ்கர நவாம்ச யோகத்திலே தனது சுயசாரத்திலே பூரம் 3ஆம் பாதத்திலே இருக்கிறார். அசுரகுரு தேவகுரு இருவருமே இங்கே புஷ்கர நவாம்ச யோகத்திலே இடம்பெற்று
இந்த ஜாதகத்தை முழுமையான ஒரு அதிகார ஜாதகமாக, யோக ஜாதகமாக மாற்றுகிறார்கள். நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் அனைத்துமே பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகத்திலே கச்சிதமாக பொருந்தியிருக்கிறது என்பதை பார்த்தோம். இந்த விதிகள் பொருந்தியிருந்தால்தான் ஒருவர் பிரதமர் என்ற நிலைக்கு உயர முடியும். இந்த விதிகள் சற்று சுபத்துவ ஒளித்துவ குறைவாக இருந்தால் அவர் முதலமைச்சர் என்ற நிலையிலும், அடுத்ததாக அமைச்சர்கள் என்ற நிலையிலும் இருப்பார்கள். அந்த வகையில் அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகம் நாம் சொல்லக்கூடிய அரச விதிகள் அனைத்தும் பொருத்தமாக இருந்தது. அதிகாரத்தை சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு அனைவருமே மிகுந்த ஒளித்துவத்தோடும் சுபத்துவத்தோடும் இருக்கிறார்கள். எனவேதான் பாரத பிரதமராகவும் அன்னை இந்திரா இருந்தார். அதே நேரத்திலே உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு தலைவராகவும் விளங்கினார். நன்றி உறவுகளே. நாம் மீண்டும் மற்றுமொரு அரச யோக விதிகள் ஜாதகத்திலே மற்றுமொரு தலைவரின் ஜாதகத்தை நாம் ஆலோசனை செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி உறவுகளே. அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.